السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولي الألباب. قال نبينا صلى الله عليه وسلم: وما اجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عنده، وكما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இரலகத் தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றும் உண்டாதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் நல்ல முறையில் நின்று ருக்கு செய்து சஜ்தா செய்து அவனுடைய இபாதத்துகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய முழு ஆஃபியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தலைப்பில் ஓதி காட்டிய ஒரு வசனம், அதுவும் குறிப்பாக மதரசாக்கள் திறக்கப்படக்கூடிய இன்றைய காலம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருக்கிறோம். ஆலிம்கள், ஹாஃபிதுகளை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் ஆங்காங்கே திறந்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இது வெயிலினுடைய காலங்கிறதுனால ஸ்கூல் படிப்புகள்லேருந்து பிள்ளைகளுக்கு இது விடுமுறை காலமாக கூட இருக்குது. இந்த விடுமுறை காலத்திலையும் கூட சில மதரசாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா 30 நாள் அல்லது 25 நாள்னு சொல்லி அந்த குரான் முடிக்காத பிள்ளைகளுக்கு, குரானே தொடாத பிள்ளைகளுக்கு அந்த 25 நாள் 30 நாளுக்குள்ள குரான் ஷெரீஃபை முழுவதுமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய சம்மர் கிளாஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வெயில் காலத்தில் இந்த சம்மரில் நாம் என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் நம்ம மதரசா கூட இந்த வாரம் 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கம் சம்பந்தமான சில விஷயங்களை நமக்கு மத்தியில இன்றைய தினத்துல ஞாபகம் காட்டுவதற்காக வேண்டி நான் இருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். இந்தியாவினுடைய தலைமை நீதிபதிகளில் ஒரு பெரிய நீதிபதியாக இருந்தவர் வாலின் நாரிமன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி. நாமெல்லாம் அறிந்தவர் தான். நிறைய வழக்குகளை தீர்த்து வச்சாருங்கிற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்திய வரலாற்றிலேயே நீதிபதிகளிலேயே அதிகமான வழக்குகளை குறைவான காலத்துல சீக்கிரமா முடிச்சு கொடுத்த மனுஷன் அந்த மனுஷன் தான். சொல்லுவாங்க நீதிபதினா அப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நீதிபதி என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி தான் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு எல்லாரும் சுயசரிதை எழுதுறது உண்டு தானே. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கூட அக்னி சிறகுகள்னு சொல்லி தன்னுடைய சுய வரலாறு எழுதியிருக்காரா இல்லையா? அது மாதிரி முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டவங்க என்ன செய்வாங்க, தாங்கள் கடந்து வந்த பாதைகளை எழுதி வைப்பாங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடியவங்க தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி. அப்படி அது மாதிரி உண்டான சூழல்களை பற்றி எழுதும் பொழுது அந்த மனிதர்கிட்ட என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க அந்த நீதிபதிகிட்ட,
அதாவது இவ்வளவு குறுகிய காலத்துல நிறைய வழக்குகளை நீங்க முடிச்சிருக்கிறீங்களா, இதுக்கு என்ன காரணம், இது எப்படி உங்களால மட்டும் முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது பெரும்பகுதி கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொன்னால என்ன சொல்லுவாங்கன்னா வாய்தான்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி தானே போய்கிட்டே இருக்கும். இன்னும் இடையில ஏதோ ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அதிகமான நாட்களை கடத்துவதற்குண்டான சூழல்கள் தான் என்ன செய்யும், கோர்ட்டு விஷயங்கள்ல நடைபெறும். ஆனால் அப்படிப்பட்ட சூழல்லையும் நிறைய வழக்குகளை நீங்க முடிச்சு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதற்குண்டான பேஸ் ஆதாரத்தை நீங்க எதுல இருந்து இந்த விஷயங்களுக்கு எல்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது தீர்ப்பு சொல்றதுக்குன்னு சக நீதிபதிகள் எல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் நம்மை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு வழக்கு ரிலேட்டிவாக நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னா நான் நம்ம சட்ட புத்தகங்களை எல்லாம் பார்ப்பேன். அதுல எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன்னா அன்று இரவு நான் நல்ல முறையில் சுத்தமாயிட்டு குரானை எடுத்து நான் கொஞ்ச நேரம் படிப்பேன், குரானை எடுத்து பெரட்டுவேன். அதாவது குரான் இந்த காலத்துல எல்லா லாங்குவேஜ்கள்லயும் என்ன செய்யப்பட்டிருக்கு, நம்மளுக்கு தரப்பட்டு இருக்குது, தர்ஜுமாவோட இருக்கு, அப்படித்தானே. அந்த தர்ஜுமாக்களை எடுத்து நான் பெரட்டி பார்ப்பேன். எனக்கு அந்த கேஸுக்கு உண்டான அந்த வழக்குக்கு உண்டான தெளிவு எனக்கு கிடைச்சிரும். அது சம்பந்தமான அதை இப்பெல்லாம் நம்ம குரான் எடுத்தோம்னு சொன்னா நமக்கு என்ன ரிலேட்டிவா தேவையோ அந்த ரிலேட்டிவா நம்ம தேட முடியும், அப்படித்தானே. எல்லா மொபைல்லையும் வந்துருச்சு. எந்த விஷயம் சம்பந்தமாக நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, ஈசா நபியை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா அந்த தர்ஜுமானுடைய கடைசி பக்கத்துல பார்த்தோம்னா ஈசாங்கிற பேர்ல ஆயத்துக்களினுடைய பட்டியலை கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆயத்திற்கு மேலாக இந்த சூறால இத்தனாவது ஆயத்து ஈசா நபியை பத்தி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்களும் தேடணும்னா ஈஸியாக தேடிக்கொள்ளலாம். அப்போ மூசா நபியை பத்தி கிட்டத்தட்ட 75 இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அந்த 75 ஆயத்துக்களையும் நம்பர் வாரியா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த நம்பர் பிரகாரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன செஞ்சுக்கிடலாம், குர்ஆன் ஷரீஃப்ல அவங்கள பத்தி என்ன சொல்லப்படுதுங்கிறத நாம தேடி விட முடியும். அது மாதிரி ஒரு குற்ற சம்பந்தமான ஒரு விஷயம் வந்திருக்குன்னு சொன்னா இன்ன குற்றம் அப்படிங்கறத நாம அது சம்பந்தமான தலைப்புல தேடணும்னா அது சம்பந்தமா குர்ஆன்ல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்ன செய்யப்படும், விஷயம் இருக்குமா இல்லையா, அதை அவர் எடுக்கிறாரு. அது மாதிரி நான் தேடுவேன், எனக்கு அந்த குற்றம் சம்பந்தமான அல்லது அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு தெளிவாக கிடைக்கும். அதன் அடிப்படையிலேயே நான் குர்ஆன் ஷரீஃபினுடைய அடிப்படையிலேயே இவ்வளவு தீர்ப்புகளை சொல்லியிருக்கேன்னு தன்னுடைய சுயசரிதை புஸ்தகத்திலையும் எழுதி வச்சிருக்கிறார் அந்த மனுஷன். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களை. நம்ம பிள்ளைகளை எவ்வளவு உயரத்திற்கு வேணாலும் நீங்கள் படிக்க வைங்க, ஆனா குர்ஆனை முதல்ல கொடுங்க அப்படிங்கறத தான் நமக்கு இந்த நிகழ்வு சொல்லி தருது. குர்ஆன் ஷரீஃபை எங்க கொடுக்கணும், முதல்ல கொடுக்கணும். குர்ஆன் மத்தது பூரா கத்து கொடுக்கும் கண்ணியத்திற்குரியவர்களை. குர்ஆன் சாதாரணமான ஒரு விஷயம் நாம விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் அப்படிங்கிறது இறைவனுடைய பேச்சு, அல்லாஹ் பேசிய பேச்சுக்கள். அது சாதாரணமா ஏதோ புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இமாம்கள் எல்லாம் சும்மாலாம் ஒன்னும் சொல்லல. குர்ஆன் ஷரீஃப தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தினுடைய அதிபதியான ரப்பிடம் இருந்து இது இறக்கி வைக்கப்பட்டது இந்த வேதம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அந்த ஆயத்துக்கு முன்னாடி உள்ள ஆயத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னா அல்ல தெளிவா சொல்லுவான், இதனை பரிசுத்தவான்களை தவிர வேறு யாரும் தொட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பரிசுத்தமானவர்கள், ஒது இல்லாதவர்கள் இதனை என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. ஒதுவோடு இருப்பவர்கள் மட்டுமே தொடுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் சொல்லுவான். அதற்குண்டான காரணத்தை தான் அடுத்த வசனத்துல சொல்லுவான். எப்படி சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, உங்களுக்கு இது இறைவன், உங்களுடைய அகிலத்தினுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து இது இறக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். சிலர் சொல்லுவாங்க இல்ல இந்த குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதுல உள்ளத அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு. லவ்ஹுல் மஹ்ஃபூதுல உள்ளத அல்லாஹ் இறக்கி வச்சிட்டோன்னு அந்த அடுத்த ஆயத்திலே சொல்றானே, உங்களுடைய அகிலத்தின் அதிபதியான ரப்பிடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட இந்த குர்ஆன் அப்படின்னு சொல்றானா, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை தான் அங்க பேசுறான்ல. அதனை தொடுபவர்கள் சுத்தவான்களாக இருப்பார்கள், சுத்தவான்களை தவிர மற்ற எவரும் இதனை தொடமாட்டார்கள் சொல்றானா. நாமளும் சுத்தமாக இருந்த நிலையில தொடணுங்கிறத நமக்கு அந்த குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி தரும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட இறைவனுடைய பேச்சாக இருக்கக்கூடிய, இறைவனுடைய அந்த வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃப் நாம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அது மத்த எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்குங்கிறத அந்த நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு புலப்படுத்துகிறதா இல்லையா அப்படிங்கிறத நாம கவனத்தில் எடுக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை கற்ற இன்னும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல சந்ததிகளாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி தருவானாக. ஆமீன். குர்ஆன் ஷரீஃபை கத்துக்கிட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த காலத்துல எப்படி கத்துக்கிறாங்கன்னு சொன்னா
வெறும் டிரான்ஸ்லேட் புக்கு மட்டும் இருந்தா போதும், குர்ஆன் ஷரீஃபுக்கு உண்டான வெறும் தர்ஜுமா படிச்சுட்டாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், குர்ஆன் ஷரீஃபினுடைய அதாவது விளக்கு கிதாபுகள்லாம் நமக்கு தேவையில்லை, வெறும் தர்ஜுமா மட்டும் போதுமானது, அதே மாதிரி ஹதீஸ் கிதாபுகளினுடைய வெறும் டிரான்ஸ்லேட் மட்டும் நமக்கு போதுமானது அப்படின்னு விளங்கி கொண்டவர்களாக மட்டுமே நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அருமையான ஒரு வசனம் சூரா பக்ரா ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூல மின்கும், நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நபியை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அருமையாக சொல்லி தருவான். அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களிலிருந்தே நாம் ஒரு தூதுவரை உங்களுக்கு நாம அனுப்பி வைத்திருக்கிறோம், இறக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த தூதருடைய வேலை, அந்த நபியினுடைய வேலை என்னங்கிறத சொல்லும் பொழுது யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்மளுடைய குர்ஆன் வசனங்களை உங்களுக்கு என்ன செய்வார், அவர் ஓதி காட்டுவார். குர்ஆன் ஷரீஃபை ஓத சொல்லி கொடுப்பாங்க. வ யுஸக்கீக்கும், உங்களை அவர் சுத்தப்படுத்துவார். அடுத்து வயுஅல்லிமுக்குமுல் கிதாப, அந்த கிதாபை கற்றுக் கொடுப்பார். முதல்ல குர்ஆனை ஓதி காட்டுறது அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். அடுத்து உங்களை சுத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்றான். வயுஅல்லிமுக்குமுல் கிதாப, அந்த குர்ஆனை ஓதி காட்டினது ஒரு விதம் அப்படின்னு சொன்னா, அந்த குர்ஆன் ஷரீஃபை எப்படி ஓதணும், எப்படி அதனை புரிஞ்சுக்கிடணுங்கிற அந்த விஷயத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். வல் ஹிக்மத அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். குர்ஆன்ல தான் எல்லா ஞானமும் இருக்குதானே, டிரான்ஸ்லேஷன் பார்த்தாவே எல்லாமே தெரிஞ்சுக்கிடலாம் தானே. ஆனா ஹிக்மத்துங்கிற ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாததையும் அவர் கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி முடிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்ப அதாவது குர்ஆன் ஷரீஃப் எப்படிப்பட்ட காலத்துல இறங்குச்சுன்னு சொன்னா, அந்த காலத்தை பற்றி சொல்லும் பொழுது அருமையாக சொல்வார்கள். அரபியில உள்மடையில போய் வெளிமடையில வர்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. எல்லா இலக்கணமும் தெரிந்தவர்களாக இருந்தவர்கள் தான் அன்றைய காலத்தினுடைய அரபிகள். அப்படிப்பட்ட அரபிகள் அவங்களுக்கு மத்தியில இந்த குர்ஆன் ஷரீஃப் இறங்கும் போது அதை கத்துக் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அந்த குர்ஆனை நாம இறக்கி கொடுத்தோமே, அதை எப்படி ஓதணுங்கிறத கூட அவர் தான் கற்றுக் கொடுக்கணும், அதனை எப்படி படிக்கணும், அதனை எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை கூட அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மேல் மிச்சமாக அதனுடைய ஞானத்தையும் அதுல வெளிப்படையில பார்க்காத சில விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ஆயத்துல சொல்லி தர்றானா. கற்றுக் கொடுப்பவர்களின் வாயிலாகவே நாம் இல்மை கற்றுக்கொள்ளணுங்கிறத நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, நாம கூட சென்ற வாரத்துல சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சான் அப்படிங்கும் பொழுது மலக்குமார்கள் எல்லாம் சஜ்தா செய்ய சொன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல யார் சஜ்தா செய்யல? இப்லீஸ் மட்டும் சஜ்தா செய்யல அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும், அப்படித்தானே? ஆனா அந்த மலக்குமார்கள் எல்லாம் சஜ்தா செய்தார்கள். ஏன் சஜ்தா செய்ய சொன்னா அப்படிங்கிறதுக்கு காரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது, உங்களுக்கு எல்லாம் இதனுடைய பேர் தெரியுமா அப்படின்னு கேட்பான். இது என்னன்னு தெரியுமான்னு அல்லாஹ் சில விஷயங்களை காட்டி கேட்கும் போது, ஒன்னும் தெரியலையே, நீ கத்து கொடுத்தா தான் ரப்ப எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா உயிரை கொடுத்து எழுப்பின உடனே இதெல்லாம் என்னன்னு கேட்பான். இதெல்லாம் என்னென்னது, இதனுடைய பெயர் என்ன, இதுனா இது ஒரு டப்பா, இதுக்குள்ள கண்ணாடியை வைக்கலாம், இது ஒரு பாதுகாப்பான ஒரு பொருள்னு. எப்படி இன்றைய காலத்துல ஏஐ அப்படிங்கிறத ஒரு பொருளை காட்டி இது என்னன்னு கேட்டோம்னா இது இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி சொல்லுதோ, அது மாதிரி அதை விட இன்னும் தெளிவான விளக்கமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லாவற்றையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்ல இருந்து வந்த இந்த இன்சானாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு குர்ஆன் ஷரீஃபை கற்றவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். குர்ஆனுடைய இல்மு ரொம்ப 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 அதை பத்தி கவனக்குறைவாக எவ்வளவுக்கு இருக்கிறோம்னு சொன்னா, 60 வயது 70 வயதை கடந்த முதியவர்களாக இருக்கக்கூடிய நம்மில் பல பேருக்கும் குர்ஆன் ஷரீஃபை ஓத தெரியாது. சாதாரண ஓத தெரிதல் கூட இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் காப்பாத்தணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அஜர்த்து கூட நம்ம பள்ளியில ஒரு நாள் சுபுகுல சொன்னாங்க, மினல் ஜின்னதி வன்னாஸ் அப்படிங்கக்கூடிய ஆயத்து. அப்படிதான் குர்ஆன்லயே கடைசி ஆயத்து. இறைவா, மனித இனத்திலும் ஜின் இனத்திலும் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கெட்ட பார்வையை விட்டும், கெட்ட பழக்கங்களை விட்டும், கெட்ட தீண்டுதல்களை விட்டும் உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு முடியக்கூடிய அந்த வசனம். அந்த வசனத்தை ஒரு ஆள் எப்படி படிச்சுட்டு இருக்கிறாரு? 60 வயதை தாண்டி அந்த முதியவர் மினல் ஜன்னதி வன்னாஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறார்.
ஜன்னத்துனா சொர்க்கம், நமக்கெல்லாம் தெரியும் தானே. ஜின்னத்துன்னு சொன்னா ஜின்னு, ஜன்னத்துனா சொர்க்கம். ஜின்னினுடைய தீண்டுதல்களை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன் ஓத வேண்டிய இடத்துல, ஜன்னத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடத்துல அவர் ஓதிட்டு இருக்காருன்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய குர்ஆனினுடைய தொடர்புகள் எந்த அளவிற்கு நம்மளுக்கு மத்தியில இருக்குது அப்படிங்கிறத விளங்கிக்கிறதுக்காண்டி அந்த சிறுவயது ஹஜ்ரத் அவர்கள் சொல்லும் பொழுது, நம்ம எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருக்கிறோம். சிலர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்க போனோம் ஹஜ்ரத், சில மக்களை பார்த்தா களிமாவே சொல்ல தெரியல ஹஜ்ரத்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அப்ப நம்ம களிமாவே தெரியலன்னா அவங்களுக்கு எங்க குர்ஆன் சரி போத தெரியும், எப்படி தொழுகுவாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை போதிப்பார்கள்? நம்ம யோசிக்கணுமா இல்லையா கண்ணியத்திற்குரியவர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான ஹதீஸுகளை ரிவாயத்து செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்களா, கடை வீதியில போய் பார்த்தாங்களாம். கூட்டம் பெருங்கொண்ட கூட்டம், வியாபாரம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எல்லாரையும் மொத்தமா ஒரு சத்தம் போட்டு கூப்பிட்டாங்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை கடை வீதியில நிறைய கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கூட்டத்தினர்களுக்கு மத்தியில வந்து நின்று எல்லாரையும் ஒரு சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. லேசாக, பெரும்பகுதி எல்லா இடத்துலயுமே உண்டான பழக்கம் தானே. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த சத்தத்தை ஒன்று எழுப்பின உடனே எல்லாரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பக்கம் கவனத்தை செலுத்தினாங்களாம். அப்படி கவனத்தை செலுத்தின உடனே, என்ன எல்லாரும் இங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க, நபியினுடைய சொத்து அங்க பள்ளிவாசல்ல பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு எல்லாரும் இங்க வந்து என்ன நின்றுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னது நபியினுடைய சொத்து பங்கு வைக்கப்படுதா? அந்த காலங்கள்ல வந்து கொஞ்சம் அதாவது நபியினுடைய சொத்து இன்னும் பங்கு வைக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னா, நபிக்கு சேர வேண்டிய பங்கு, நபி இருந்தா எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சேருமோ அது மாதிரி நபி இல்லைனாலும் அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நபியினுடைய மௌத்துக்கு பின்னாடி அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட மனு கொடுத்திருந்தாங்க ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கும் பொழுது மக்கள்லாம் எப்படி விளங்கிக்கிடுவாங்க, நபியினுடைய சொத்து இன்னும் பங்கு வைக்கப்படாமல் இருக்குன்னு தானே விளங்கிக்கிடுவாங்க. திடீர்னு வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபையில இப்படி சொல்றாங்க, எங்க கடைவீதி தெருவில் வந்து மக்கள் கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு இப்படி சொல்றாங்க, என்ன எல்லாரும் இங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க, பள்ளிவாசல் நபியினுடைய சொத்து பங்கு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குத அப்படின்னு ஒன்னே எல்லா மக்களும் கூட்டம் கூடிருச்சு. பள்ளியில போய் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. போன கூட்டம் எல்லாம் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்ன எங்களை அலக்கழிக்கிறீங்களா, அங்க யாருமே முன்ன அந்த மாதிரி பங்கு வைக்கிற மாதிரிலாம் தெரியலையே, பள்ளிவாசல்ல யாருமே இல்லையா? இல்லையே, இருந்திருப்பாங்களே. ஆமா, 2 பேர் நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க. சிலர்கள் உட்கார்ந்து தங்களுக்கு மத்தியில் ஹலால் ஹராமை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் கத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி நபர்களை தவிர வேற யாரையும் நாங்க பார்க்கலையே அப்படிங்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அதுதான் நபியினுடைய சொத்து, அதுதானே நபியினுடைய சொத்து, வேற என்ன நபியினுடைய சொத்து இருக்கு அப்படிங்கிறத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு அருமையாக புரிய வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய சொத்துங்கிறது கல்வி மட்டுமே அப்படிங்கறத நமக்கு அதெல்லாம் சொல்லித்தரும். உலக கிதாபுகள்லயே பிரசித்தி பெற்ற கிதாபு குர்ஆன் ஷரீஃபுக்கு அடுத்து புகாரி அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும், அப்படித்தானே? அந்த புகாரிக்கு விளக்கம் எழுதிய ஃபத்ஹுல் பாரி அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. புரியுதுங்களா? புகாரியினுடைய விளக்கம், அந்த கிதாபு படிச்சா தான் இந்த புகாரியே நமக்கு விளங்கும். சில இடங்கள்ல புகாரி கிதாபுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம், இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, இதுக்கு இந்த ஹதீஸ் அமல்ல இருக்குதா அல்லது இந்த ஹதீஸ் முடிவு பெற்று விட்டதா, சில விஷயங்கள், சில ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்துல சொல்லியிருப்பாங்க, சில ஹதீஸ்களை முற்காலத்துல சொல்லியிருப்பாங்க. முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்தை மாற்று முகமாக பின்னாடி வந்த ஹதீஸ்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கும். ஆனா அதெல்லாம் புகாரி இமாம் என்ன செய்ய மாட்டாங்க, தெளிவாக குறிப்பிட மாட்டாங்க. ஹதீஸ்ங்கிற கோர்வையில அறிவிப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஃபத்ஹுல் பாரிங்கிற அந்த விளக்கமான கிதாபில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, இத்தனா நம்பர் ஹதீஸ், இத்தனா நம்பர் ஹதீஸை கொண்டு மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்திகள் உட்பட எல்லாம் தெளிவா கொடுத்திருப்பாங்க. யாராவது படிக்கணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னா ஃபத்ஹுல் பாரி வாங்கி படிங்க. புரியுதுங்களா? அதாவது வெறும் டிரான்ஸ்லேட் மட்டும் போதும் நினைக்கக்கூடிய நீங்கள் வெறும் புகாரியை பார்க்காதீங்க, ஃபத்ஹுல் பாரிங்கிற விளக்கமான கிதாபை பாருங்கிறதுக்காக நான் சொல்லி தர்றேன். அந்த ஃபத்ஹுல் பாரியினுடைய இமாம் யாரு அப்படின்னு சொன்னா இப்னு ஹஜர் அஸ்கலானி அப்படின்னு சொல்லுவாங்க.
வருவாங்க. அந்த இமாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ, அருமையான ஹதீஸ் ஒன்றை நமக்கு என்ன செய்யறாங்க, ரிவாயத்து செய்து தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், காலன் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமா இஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய வீடுகளிலிருந்து ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு கூட்டத்தினர்கள் ஒன்று சேருகிறார்கள் அப்படின்னா, இப்ப நாம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய இல்லம் தானே பள்ளி, இங்க நாம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபை அவர்கள் ஓதுகிறார்கள். இங்க யாராவது கிதாப் ஓதுறோமா? இதா தக்கல்லமல் இமாம், இமாம் பேச ஆரம்பித்து விட்டால் லா ஸலாத்த வலா கலாம, தொழுகையும் கூடாது, வலா கலாம, குர்ஆன் ஷரீஃபும் ஓதுறது கூடாதுங்கிறது ஹதீஸ் இருக்கு, எடுத்து தேடி பாருங்க. ஒரே லாடம் கட்டின குதிரை மாதிரி, சேனம் கட்டின குதிரை மாதிரி ஒரே பக்கத்துல மட்டும் தேடாதீங்க. இல்முங்கிறது ரொம்ப விசாலமானது, நிறைய தேடி பார்த்தா தான் நமக்கு எல்லா இல்மும் கிடைக்கும். முஸல்லால நின்று சுன்னத் தொழுக கூட, முஸல்லால நின்று சுன்னத் தொழுக கூட. நான் ஆரம்பத்துல இமாமாக ஆன புதியதுல முஸல்லால நின்று சுன்னத் தொழுதேன். எனக்கு சீனியராக இமாமாக இருந்தவங்க பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, தங்கம் இந்த மாதிரி முஸல்லால நின்று சுன்னத் தொழுக கூடாது, அதாவது எந்த இடத்துல நின்று இமாம் தொழுகை நடத்துவாங்களோ அந்த இடத்துல நின்று சுன்னத் தொழுக கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப நான் இது வரைக்கும் அதை கேள்விப்படலையா? நமக்கு எல்லாம் எப்போதுமே அப்படித்தானே, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடல, நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு தானே நம்ம நினைப்போம். அதாவது என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அப்ப அந்த இடத்துல அந்த இமாம் சொன்னாங்க, கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க, இந்த இடத்துல வருதுன்னு அவங்க சொல்லல, கொஞ்சம் தேடி பாருங்கன்னாங்க. அது என்னுடைய கல்வி ஞானத்தை அந்த வார்த்தை தொட்டு வைத்தது. நான் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்காண்டி கிட்டத்தட்ட 2000 ஹதீஸ்களை நான் பிரட்டியிருக்கேன். அப்ப அவ்வளவு விஷயங்கள், அப்ப கொஞ்சம் நிறைய ஃப்ரீயா இருந்தோம் அந்த நேரத்துல, அதனால நிறைய ஹதீஸ்களை படிச்சோம். அதுல தெரிஞ்சுக்கிட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தும் போது மட்டும்தான் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல நின்று அதே பொசிஷன்ல நின்று தொழுவாங்க, மற்ற நேரங்கள்ல எல்லாம் திரும்பி தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அந்த ஹதீஸ்கள்ல இருந்து நமக்கு சட்டம் எழுதி தருவாங்க இமாம்கள். அந்த இடத்துல பர்லு தொழுகை வைக்கிற இமாம் நின்று தொழுகை வைக்கிற அந்த இடத்துல சுன்னத் தொழுக கூடாது அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க, சட்டமாக சொல்லி தருவாங்க. இது இமாமுக்கு உண்டான சட்டம். இதை பொதுமக்கள் எல்லாரும் எடுத்துக்கிட முடியுமா? அப்ப எந்த சட்டம் எங்கு உண்டானது, யாருக்கு உண்டானதுங்கிற எல்லாத்தையும் நான் பகுத்தறியணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இல்முங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கடல். கசாலி இமாம் சொல்ற மாதிரி நாமெல்லாம் கத்துக்கிறது ஒரு குருவி உட்கார்ந்து கடல்ல உட்கார்ந்து தன்னுடைய சொண்டுல ஒரு சொட்டு தண்ணி எடுக்கணும், அந்த அளவு தான் நாமெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த சிறு இல்மு வந்ததுக்கு நாமெல்லாம் தலைக்கணம் முடிச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னா எவ்வளவு இல்மு கடல் போன்று இருக்கிறது. அந்த இல்முகளை கற்கக்கூடிய முறை பிரகாரம் கற்று அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم.